ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் நல்லவரே வல்லவரே, வர வேண்டும் நல்லவரே வல்லவரே. தூய ஆவியே அன்பின் ஆவியே துணையா, ஆண்டவரை பார்த்து கேட்கும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் நல்லவரே வல்லவரே. என்னோடு கூட சேர்ந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ளாக தேவ பிரசன்னமானவரே இந்த வேளையில கடந்து வரட்டும். ஆண்டவரே வர வேண்டும் நல்லவரே வல்லவரே. ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியோ, அனல் மூட்டும் ஐயா அனல் மூ. இந்த மாதத்தின் தொடக்கத்தில் ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியோ, அனல் மூட்டும் ஐயா அனல் மூட்டும். ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தை இவர்கள் சுமப்பதின் மூலமாக இவர்களை நீங்க ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஊழியத்தில் உம்முடைய பிரசன்னம் தங்கி இருப்பதின் மூலமாக இவர்கள் உம்முடைய பிரசன்னத்தினால் ஆட்கொள்ளப்படட்டும் ஆண்டவரே. இவருடைய பாதைகள் எல்லாம் செவ்வையாக்கப்படட்டும் ஆண்டவரே. நீ இவர்களோடு கூட இருந்த ஆண்டவரே இந்த மாதத்துல பெரிய காரியங்களை செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களோடு கூட இருங்க ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துங்க அப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அப்படியே வேதத்தில் ஒரு வசனத்தை கூட இந்த நேரத்தில் கூட வாசிப்போம். ரோமரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 37வது வசனம். இந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறதான காரியம், நாம் அவரோடு கூட இருக்கும் பொழுது, அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் செய்கிற எல்லா காரியத்திலும் ஜெயம் எடுக்கிறவர்களாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை மோசே எப்பொழுது அனுபவித்தானோ, தேவ பிரசன்னத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை எப்பொழுது தேவனோடு பிணைத்தானோ அப்பொழுது அவன் ஜெயம் கொள்கிறவனாயிருந்தான். ஹல்லேலூயா. மந்த நாவும் திக்கவாயும் உள்ளவனாயிருந்தவன் இப்பொழுது ஜனங்களை தேவனோடு கூட வழிநடத்தி செல்கிற ஒரு உன்னத பணியை செய்யக்கூடியவனாயிருந்தான். அதே போல இந்த மாதத்தில் கூட இந்த வார்த்தையின் அடிப்படையில் தேவ வசனத்தை நாம் பற்றி பிடிக்கும் பொழுது, தேவனுடைய அன்பில் நாம் உறவாடும் பொழுது அவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். யோவானின் புஸ்தகம் 16வது அதிகாரம் அதனுடைய 33வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நீங்கள் ஜெயிக்கிறவர்களாயிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நீங்கள் ஜெயம் எடுக்கிறவர்களாயிருக்கிறீங்க. காரணம், உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். உன்னோடு கூட இருக்கிற தேவன் பெரிய தேவனாயிருக்கிறார். அவர் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாய் மாத்திரம் அல்ல, உன்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவு பரியந்தம் அவர் உன்னை உயர்த்துகிறவராய், உன்னை ஜெயம் கொள்கிற தேவனாய் அவர் மாற்றுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தில் உபத்திரம் என்று சொல்லும் பொழுது உலகத்தில் பார்க்கிறோம், வேதத்தில் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பார்க்கிறோம். அவர்கள் தேவனோடு இருப்பதில்லை, அவர்கள் பக்தி வைராக்கியம் பாராட்டினார்கள். அவர்களுக்கு உபத்திரவம் அநேகம் வந்தது. அக்கினி, எரிகிற அக்கினியை அவர்கள் கண் முன்பாக வந்தது. சிங்கத்திற்கு நடுவில் அவர்கள் தள்ளப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக போனார்கள்.
ஆனா எதுவும் அவங்களை சேதப்படுத்தல. காரணம், உலகத்துல பிசாசினுடைய நோக்கம் என்னன்னா, உன்னை பயம்படுத்துவது மாத்திரம்தான் பிசாசினுடைய நோக்கமா இருக்குமே ஒல்ல அதை உன்னை ஆட்கொள்வதற்கு அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படல. ஹல்லேலூயா. உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தின் மூலமாக இந்த மாதத்தில் தேவன் உங்களை ஜெயம் அடிக்கிறவராக மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. கோர புயல்கள் வந்தாலும் சரி, உனக்கு எதிராக சமுத்திரம் பெருசா பார்க்கலாம், ஆனா அந்த சமுத்திரத்தை கடந்து போகக்கூடிய அதிகாரம் உனக்குள்ளாக இருக்கிறது. அந்த அதிகாரம் இயேசு என்கிற நாமம் மாத்திரமே. அந்த இயேசு என்கிற நாமத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த இயேசு என்கிற நாமத்தினாலே நீங்கள் முன்னெடுத்து நடக்கிற காரியங்கள் எல்லாம் அவர் வாய்க்க பண்ணுகிறவராயிருக்கிறார். காரணம், அவர் இந்த உலகத்தை ஜெயம் எடுத்த தேவனாயிருக்கிறார். இந்த உலகத்தினுடைய அதிபதியை அவர் மேற்கொண்ட தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதிலே ரோமர் 8வது அதிகாரம் 33வது வசனம் சொல்லப்படுகிறது. தேவனால் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களுக்கு நீதிமான்களாக்கிறார். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவர் எழுந்திருக்கவும் இருக்கிறார். அவர் தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணும்னா, நீங்கள் பற்றியிருக்கிற விசுவாசத்தில் உங்களுக்குள்ளாக இருக்கிறதான அந்த தேவனால் கொடுக்கப்பட்டதான வாக்கு தத்தத்தை நீங்கள் விசுவாசித்து நடக்கும் பொழுது கிறிஸ்து உங்களுக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். உலகத்தினுடைய மாம்சங்களையும் உலகத்தினுடைய பாவ சிந்தனைகளையும் மேற்கொள்வதற்கு, பாவத்தின் அதிகாரத்திலிருந்து நீங்கள் ஜெயம் பெறுவதற்கு பரிசுத்த ஆவியானவரை உங்களை நீங்கள் தரித்து கொள்ளும் பொழுது இந்த உலகத்தை நீங்கள் ஜெயம் எடுக்கிறவர்களாய் மாறுவீங்க. அப்படியே இருக்கிற இடங்களை கண்களை மூடி தேவ சமூகத்தில் அவரை பார்த்து, ஆண்டவரே, நீங்க என்னுடைய வாழ்க்கையில ஜெயம் எடுக்கிற தேவனாய் இருக்கிறீங்க. ஆண்டவரே, நான் ஆண்டவரே தள்ளப்படுகிற நிலைமைக்கு நான் போனாலும், ஆண்டவரே நான் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லப்படுகிற நிலைமைக்கு நான் கொண்டு செல்லப்பட்டாலும் நீங்க என்ன ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஆண்டவரே, நீங்க ஒருபோதும் என்னை விட்டு விலகுவதில்லை. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் என்னை விட்டு ஒருபோதும் விலகுவதில்லை. தேவ பிரசன்னம் என்னில் பெரிதாய் இருக்கிறது. ஆண்டவரே, உலகம் என்னால் எதை செய்ய முடியும்? உலகம் என்னை எதிர்த்து எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. ஆண்டவரே, காரணம் நீங்க என்னோடு கூட இருக்கிறீங்க. அப்படியே வாய்களை திறந்து 2 கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நீங்க என் கூட இருக்கிறீங்க. ஆண்டவரே, நான் எதை குறித்தும் கலங்க மாட்டேன். ஆண்டவரே, எதை குறித்தும் நான் சோர்ந்து போக மாட்டேன். ஆண்டவரே, கடன் ஆழத்துல நான் தள்ளப்பட்டாலும், ஆண்டவரே, அக்னியின் சூளைக்குள்ளாக நான் தள்ளப்பட்டாலும், ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய பலன் என்னோடு கூட இருக்கிறது. ஆண்டவரே, எதுவும் என்னை சேதப்படுத்தாது என்று சொல்வோமா? ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்று செய்தீரன்றோ. வாய்களை திறந்து சொல்வோமா? ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தீரன்றோ. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானோ. சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் அருகில் நான். கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் அருகில் நான். என்றுரை செய்தவரை ஆராதிப்போ, ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போ, ஆவியில் ஆராதனை. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தீரன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தீரன்றோ.
தேவனாயிருக்கிறார். அவர் உன்னை ஜெயமுள்ளவராய் மாற்றக்கூடியவராயிருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை ஒருபோதும் கைவிடாத தேவனார் முடிவு பரியந்தம் உன்னை நடத்துகிறவராயிருக்கிறார். அப்பா, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையின் அடிப்படையில் ஆண்டவரே ஜெயத்தை இந்த மாதத்தில் இவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, உம்மோடு கூட இவர்கள் இருப்பதின் மூலமாக, ஆண்டவரே உம்மோடு இவர்கள் வாழுவதின் மூலமாக, ஆண்டவரே உம்மை இவர்கள் உயர்த்துவதின் மூலமாக, உம்மேல கொண்ட நம்பிக்கையில உண்மையுள்ளவர்களாய் இவர்கள் இருப்பதின் மூலமாக இந்த மாதம் இவர்களுக்கு ஜெயமுள்ளதாய் மாறட்டும். ஆண்டவரே, ஜெயம் கொடுக்கிற தேவன் இவர்களை தொடர்ந்து வழி நடத்துங்க. இந்த ஊழியத்தில் ஜெயமுள்ள ஒரு ஓட்டத்தை ஓட என் தகப்பன் நீர் கிருபை பாராட்ட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்தில் தருகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.